எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 6 வசனம். Judges chapter 13 verse 6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகாபயங்கரமாக இருந்தது. எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. ஓசவன் அவரை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் மட்டும் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றான். பாருங்கள், மனைவி ஓடி போய் தன் புருஷனிடத்திலே சொன்னாள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேகமாய் ஓடி தன் புருஷன்கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி தூதன் தரிசனமானாரு, தேவ சாயலுக்கு ஒத்த ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அந்த தூதன் தேவ சாயலுக்கு ஒத்த ஒரு தூதனாய் காணப்பட்டார். என்னென்னலாம் தூதன் சொன்னாரோ அத்தனையும் தன் புருஷன் இடத்துல சொல்லுகிறான். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உன்னோடு என்ன பேசினார் அக்கா? அண்ணன்ட்டி சொல்லுக்கா, அண்ணன்ட்டி சொல்லு. அண்ணா, கர்த்தர் உங்களோட என்ன பேசியிருக்கிறார்? அக்காட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க 2 பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒளிமறைவு இருக்கக்கூடாது. உங்களோட ஃபினான்ஸ்லையும் சரி, தனிப்பட்ட ஜீவிதத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒளிமறைவே இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில நான் எதையாவது மறைச்சேன்னா என் மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை. பிறகு நான் செய்த தவறுகளை அவங்க சுட்டி காட்டி கண்டித்து என்னை திருத்துகிறாங்க. ஒரு திருத்துகிறதற்கு வீட்டில் ஒரு துணை நமக்கு அவசியம்தான். அப்படிப்பட்ட துணை கொடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நான் இப்படி ஆவியானவர் பேசுகிறார், என்னுடைய பலவீனம் எல்லாம் அவங்களுக்கு பலன், அவருடைய பலவீனம் எல்லாம் எனக்கு பலன். அப்படிதான் ஒருவர் பலவீனத்தை ஒருவர் தாங்கி நடத்தக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறார், கணவன் மனைவிக்குள்ள இருக்க சண்டை நீங்கட்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, ஒரு மனம் உண்டாகட்டும். என் வீட்டுக்காரர் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற மனைவிமார்களே, என் புருஷனை புரிஞ்சுக்கொள்ளவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிற மனைவிமார்களே, என் மனைவி புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிற புருஷன்மார்களே, என் வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட என் புருஷன் அன்பா பேசினதில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற சகோதரிகளே, உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா, கொஞ்சம் அக்காவோட அன்பா பேசுங்க. பிள்ளைகளோடு உட்காந்து நேரத்தை செலவிடுங்க. எங்கெங்கயோ நேரத்தை செலவிடுகிறோம். கட்டின மனைவியோட, கட்டின புருஷனோட நேரத்தை செலவிட தான் பாக்கியம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். உங்க ஃபேமிலி லைஃப் எவ்வளவு பிளஸிங்கா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், பிறக்க போற பிள்ளை குறித்து ஆண்டவர் அழகாய் பேசுகிறார். நம்ம பிள்ளையை கர்த்தர் தேசத்தின் தூணாய் வைக்கட்டும். நம்ம பிள்ளையை கர்த்தர் உலகத்தை கலக்கிற பிள்ளையா இருக்கட்டும். நம்ம பிள்ளை ஒரு டாப் மோஸ்ட் லீடரா இருக்கட்டும். நம்ம பிள்ளையை கர்த்தர் ஒரு ஏர்லைன்ஸ் ஓனராக இருக்கட்டும். நம்ம பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாய், சுவிசேஷகனாய், மெய்ப்பராய், போதகராய், அப்போஸ்தலனாய், நம் பிள்ளை ராஜ்யங்களை கட்டுகிற, ஆலயத்தை கட்டுகிற பிள்ளையாய் கர்த்தர் வைக்கட்டும். சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உங்க பிள்ளை மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் எந்த பிள்ளைக்கு முன்பதாக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ திறக்கிறதை பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய மங்களம் தடைப்படாது. உங்க பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனி தடைப்படாது. உங்க பிள்ளைகளுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, ஒரு மன சமாதானம் உண்டாகட்டும். இருவரும் ஒருமித்து உங்கள் காரியங்களை, தரிசனங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தரிசனங்களை கணவன் மனைவி இருவரும் ஒருமித்து பகிர்ந்து கொண்டு பாருங்கள். உங்க குடும்ப வாழ்க்கை ஜெயமா இருக்கும், மகிமையா இருக்கும். டேக் திஸ் prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தரே தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கட்டளை கொடுக்கிறேன். Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.